ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்க ஆர்ஜே பொருட்கள் என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி படத்தோட மூவி ரிவ்யூவோட தான் வந்திருக்கேன். இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்துடலாம். இந்த படத்தோட டைரக்டர் மாயோன் சிவா துரப்பாடி, அதுக்கப்புறம் ஒளிப்பதிவாளர் ராஜ்குமார் பெரியசாமி, இசை செவஸ்டின் சதீஷ், அதுக்கப்புறம் படத்துல நடிச்சவங்க அஸ்வினி, மணிமாறன், தாரா, கிறிஷ், ராம் பரதன், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லே நம்ம ஹீரோயின் அஸ்வினி இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கை குழந்தையும் ஒரு கூட இன்னொரு பெண் குழந்தையும் கூட்டிட்டு ஒரு காட்டு வழியா நடந்து போறாங்க. அந்த காட்டு வழியில யாராலையும் நடந்து போவே முடியாது, அதுவும் தனியா நடந்து போவே முடியாது. அந்த வழியா நடந்து ஒரு மலைப்பகுதியில இருக்க அவங்க தாத்தா வீட்டுக்கு போறாங்க. போற பாதையில ஒரு வயசானவர் பார்த்துட்டு எங்கம்மா போறேன்னு கேட்க இந்த மாதிரி சொல்ல, வா நான் உனக்கு வழி துணையா வரேன்னு சொல்லி கூட்டின்னு வந்து அந்த இடத்துல விட்டுட்டு போறாரு. விட்டுட்டு திரும்பி பார்த்தா அவரை காணோம், போயிட்டாரு போல நினைச்சிட்டு ஊர்ல போய் இவ சொல்றா இந்த மாதிரி ஒரு தாத்தா என்னை கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னா, அவர் இறந்து பல வருடங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்கே படத்தோட அமானுஷ்யம் ஸ்டார்ட் ஆகுது. ஓ அப்போ வேற ஏதோ இது பேய் கதை போல அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் இந்த இடத்துல இந்த கதை. அழகான கிராமங்கள், மலைப்பகுதிகள், காடுகளை காமிச்சிருக்காரு நம்ம டைரக்டர். கூடவே வந்து அந்த ஒளிப்பதிவாளரோட அந்த திறமையும் அழகா காமிக்கப்பட்டிருக்கு. ஜவ்வாது மலைகளை காட்டுற இந்த இடம் வந்து நம்ம தமிழ் சினிமால நிறைய மலைகள் காடுகளை பார்த்திருப்போம். அதெல்லாம் தாண்டி நிறைய பார்க்காத இடங்களை இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இதுதான் படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஓகே, இவன் ஏன் அந்த மலைப்பகுதிக்கு வந்தா, அந்த தாத்தா வீட்டுக்கு வந்தா அப்படின்னு அந்த இடத்துல இருந்து ஒரு பேக் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஊர்லயே வந்து ஒரு 2 பேர் யூடியூபர்ஸ் வந்து வீடியோ எடுக்க வந்திருக்காங்க. அந்த ஊர்ல இருக்க அந்த தாத்தா என்ன பண்ணிருக்காரு, இந்த டைம்ல நீங்க எங்கப்பா தனியா போறீங்க, இந்த வீட்லயே தங்கிருங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினி கூட்டு வந்த அந்த பொண்ணை அவங்க வந்து கற்பழிக்க முயற்சிக்கிறாங்க. அதுல ஒரு பையனை நம்ம ஹீரோயின் வந்து கொன்னுடுறா. கொன்ன பிறகுதான் அப்படியே அந்த பேக் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு அழகான கிராமத்துல வந்து ஹீரோயின், அவங்க அண்ணன், அண்ணி, அவளுக்கு பாட்டி, இவங்க எல்லாரும் அழகான ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வராங்க ரொம்ப சந்தோஷமா. இவங்க வந்து இந்த இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவம், மூலிகைகள் வச்சு மருத்துவம் பண்ற ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு வராங்க. அந்த ஊருக்கு ஒரு வாட்டி ஒரு பெரிய டாக்டர் ஒருத்தர் வராரு. அவருக்கு ஒரு நோய், அதை குணப்படுத்தவே முடியாத ஒரு நோய். பல மருத்துவமனைக்கு போய் அவரே ஒரு டாக்டர் நிறைய ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களால யாராலையும் குணப்படுத்த முடியல. அந்த நோயை இவங்க ஃபேமிலியா வந்து காப்பாத்துறாங்க. அந்த ஒரு கூடை மாதிரி வச்சிருக்காங்க. அந்த கூடைக்குள்ள ஏதோ பொருள் எடுத்து மந்திரம் எல்லாம் சொல்லி அந்த டாக்டருக்கு கொடுக்குறாங்க. அந்த டாக்டருக்கு அந்த நோய் சரியாயிடுது. அந்த டாக்டர் போயிட்டு அவங்க ஊர்ல சொல்றாரு எனக்கு நோய் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவோம். இந்த மாதிரி நான் ஒரு மருந்து சாப்பிட்டேன்னு கூட இருக்க டாக்டர்ஸ், வெளிநாட்டுல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க யாருன்னு புடிங்க, நம்ம ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும். இந்த டாக்டர் அப்படிலாம் சொல்ல முடியாது, அவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் அவங்க தான் வில்லன்ஸ். அந்த வில்லன்ஸ் வந்து இந்த கிராமத்துல இருக்க இந்த பாட்டி குடும்பத்தை தேடி வராங்க. வந்தப்போ அங்க ஒரு சின்ன பிரச்சனைகள், சண்டைகள் இதெல்லாம் ஆரம்பிச்சு நம்ம இந்த வீட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ணன் அண்ணிய கொலை பண்ணிடுறாங்க. பாட்டியும் பேத்தியும் தப்பிச்சு ஓடும் போது இந்த குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு ஓடுறாங்க. அந்த டைம்ல இந்த கூடையை ஒரு கிணத்துக்குள்ள போட்டுட்டு இந்த பொண்ணுகிட்ட அவங்க அண்ணன் குழந்தைகளை கொடுத்துட்டு தப்பிக்க சொல்றாங்க. அப்பதான் இந்த புள்ள தப்பிச்சு இன்னொரு ஊர்ல இருக்க இன்னொரு தாத்தா வீட்டுக்கு போறாங்க. அங்கதான் கதை. தாத்தா வீட்டுக்கு போன இடத்துல இந்த வில்லன்கள் இவங்களை விட்டாங்களா, திரும்ப துரத்தி வராங்க, அதுல இருந்து இவங்க வந்து பாதுகாக்கப்பட்டாங்களா இல்ல இறந்துட்டாங்களா, இதுதான் நிறைவான மீதி கதை. கிளைமேக்ஸ்ல பயங்கரமான எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்லாம் நடந்தது. இவங்க போடுற சண்டை காட்சிகள் இது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. படம் வந்து ஒரு சில விஷயங்களை தவற விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம், ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா சினிமோட்டோகிராஃபி, அதாவது அந்த காட்டின மலைகள், காடுகள், அந்த பகுதிகள்லாம் அவ்வளோ அருமையா இருந்தது மியூசிக்கோட சேர்ந்து. அண்ட் தென் படத்துல நடிச்ச ஹீரோயின்ல இருந்து எல்லாருமே கதாபாத்திரத்துக்கு அப்படியே ஒட்டியே இருந்தாங்கன்னு சொல்லலாம். இவங்களாம் வந்து உண்மையாலே மலையில வாழற மக்களோ, அதுவும் அந்த பாட்டி வைத்தியம் பண்ண அந்த பாட்டி உண்மையாலே நம்ம வைத்தியம் பண்ற பாட்டி மாதிரியே அந்த ஆக்டிங் எல்லாமே அவ்வளோ அமேசிங்கா இயற்கையா இருந்தது. எதுவுமே செயற்கையா கலப்படமா இல்லை. இதுதான் படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ். படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அழுத்தமான திருத்தமான ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல கதை, பட் அந்த கதை ஓட்டமும் அந்த உள்ள இருக்க ஸ்கிரீன் பிளேயும் இன்னும் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கலாம். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஸ்ட்ராங்கான விஷயங்கள் கொடுத்திருந்தா இன்னும் படம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா டைரக்டர் ஒரே ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, எந்த இடத்துலயும் கமர்ஷியல் ஆட் பண்ணாத அதே கதையோட்டத்தோட போய் முடிச்சிருக்காரு. அதுதான் படத்தோட பாசிட்டிவும் கொஞ்சம் லைட்டா நெகட்டிவ்னு சொல்லலாம். கண்டிப்பா தியேட்டர்ல போயிட்டு அந்த விஷுவலுக்காகவும் இவங்களோட இந்த நடிப்புக்காகவும் தியேட்டர்ல போய் படத்தை ஒரு முறை பார்க்கலாம். பார்த்துட்டு வந்து கன்னி படம் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஏன் கண்ணின் படம் பேர் வச்சாங்கன்னு படத்துல பாருங்க, கண்டிப்பா புரியும். அடுத்த ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை சொல்றது உங்க ஆர்ஜே பொருட்கள்.